சில வருடங்களாக நண்பர்கள் இருவர் நட்புடன் பழகிய போது அவர்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருந்தது. அதனாலோ என்னவோ அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. ஆனால் அதை எப்படி சொல்வது என்பதில் இருவருக்கும் தயக்கம் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் மனம் திறந்து சொல்லிவிடுவோமா என்று நினைக்கும் போதெல்லாம் மற்றவர் தவறாக எடுத்துக்கொள்வாரோ, தூய நட்பு இதனால் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் இருவருமே மௌனம் காத்தனர். சில வருடங்களுக்கு பிறகு இனியும் என்னால் தாங்க முடியாது என்ற நிலையில் அவள்தான் துணிந்து, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்று அவனிடம் கேட்கிறாள். அவன் புன்சிரிப்பு ஒன்றை உதிர்த்து தலையை ஆட்டி, ஆமா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாள் என்று தலையசைத்தான். அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மென்று விழுங்கினாள். யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை அறிவதில் ஆர்வம் காட்டினாள். உன்னோட உள்ளத்தை கவர்ந்தவளின் புகைப்படம் இருந்தால் கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் என்றாள். எல்லோரும் தங்க காதலியை நெஞ்சிலே சுமப்பாங்க, நான் மட்டும் வித்தியாசமாக என்னுடைய கண்ணுக்குள்ளே சுமக்கிறேன் என்றான். புகைப்படத்தை கேட்டால் கண்ணுக்குள் சுமக்கிறேன் என்கிறாயா? விரும்பினால் காட்டு, இல்லை என்றால் வேண்டாம் என்றாள் கோபத்தோடு. சரி சரி, கோபப்படாதே, இங்கே பா என்று தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸை சுட்டி காட்டினான். எதிரே நின்ற அவளது அழகான முகம் பளிச்சென்று தெரிந்தது. இத்தனை வருடங்கள் உன்னிடம் பழகியிருக்கிறேன், நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையா? என் மனதில் இருக்கும் தேவதை நீ மட்டுமே என்று கூறினான்.